friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம purple cabbage வச்சு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and easyயான ஒரு snack recipe. உங்க குழந்தைகளை நீங்க ஈஸியா இந்த ஹெல்தியான purple cabbage சாப்பிட வச்சிரலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நான் 1 கப் அளவுக்கு purple cabbage கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இது கூட ஒரு வெங்காயம் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணது, 3 பச்சை மிளகாய் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணது, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணது, 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் உங்க கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் கை வச்சு நல்லா மசிச்சு விட்டு mix பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஆட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒண்ணா சேர்ந்து வரும். இப்போ எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கு. இதுல இருந்து சின்னதா ஒரு போர்ஷன் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு பக்கோடாவா உள்ள சேர்த்துருங்க. இது ஒரு 2 minutes மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வேகட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகைன் ஒரு 2 minutes நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் பபிள்ஸ்லாம் செட்டில் ஆயாச்சு. ஸோ பக்கோடாஸ் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான purple cabbage பக்கோடா ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், கிறிஸ்பி, ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த purple cabbage பக்கோடா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.